நர்சரி கார்டனுக்கு தான் வந்திருக்கோம். இனிப்பாக இருக்கும். ஈவன் பச்சை மிளகா சாப்பிட்டா கூட நம்மளுக்கு அது இனிப்பாக இருக்கும். அதனால இதுக்கு பேர் வந்து மிராக்கல் ஃப்ரூட். வாஷ் பண்ணாமல் சாப்பிட்டேன். ப்ளீடிங் ஹாட். ஸோ இதெல்லாம் வந்து நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு பூமித்ரால. மாதுளப்பழம் வந்து காய்ச்சி தொங்குது. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நம்ம வீட்டுக்கு மாடி தோட்டம் பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ட்ரீஸ், பிளான்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி பூமித்ரா நர்சரிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே புதுசாக நிறைய பிளான்ஸ் கலெக்ஷன்ஸ், ட்ரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. நாங்கள் முக்கியமாக நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸை வந்து கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிரங்கி பாணி ட்ரீயை அப்படியே வாங்குறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ இது ட்ரீயாக அப்படியே நம்ம வாங்குறதுனால கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். 2000க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரீ பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. இதில் வந்து ஒரு ஃபிரங்கி பாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூ வந்து வரும். எல்லோ கலர் வித் ஒயிட் கலரில் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். பூ வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஃபிரங்கி பாணி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். இந்த ட்ரீ வந்து நம்ம அப்படியே வாங்க போகிறோம் நம்ம வீட்டுக்காக. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, ஒரு புஷ் மாதிரி. ஸோ மாடி தோட்டத்துலையோ இல்லைன்னா நம்ம கோட்யார்ட்லையோ வச்சோம் அப்படின்னா அப்படியே இடமே வந்து ஒரு க்ரீனரியாக அழகாக தெரியும். இதை கூட வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ரெட் கலர் எக்ஸோரா பிளான்ட். இந்த கலர் பார்த்தாலே வாங்கணும்னு தோணும், அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெட். இங்கே முருங்கை மரம் கலெக்ஷன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. எல்லா சைஸ்லேயும் இருக்குது. இது வந்து கருமுருங்கைன்னு சொல்லுவாங்க, கொத்து கொத்தாக காய்க்கும். அண்ட் அரளி கலெக்ஷன்ஸும் இருக்குது, ஒயிட்டு, பிங்க்கு. அண்ட் முருங்கை மரம்லாம் வந்து 150 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. போக போக பார்த்தீங்கன்னா மரம் வெரைட்டி, பழம் வெரைட்டின்னு ஒரு காடு மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மாடி தோட்டமோ இல்லை சின்ன ஒரு கார்டனோ பண்ணணும், லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணணும்னா கூட நீங்கள் இங்கே வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம். செம்பருத்தி, எக்ஸோரா பேண்ட், மினி வெரைட்டி, பெரிய வெரைட்டி எல்லாமே வந்து இங்கே எல்லா கலெக்ஷன்ஸுமே இருந்தது. இதெல்லாம் நார்மல் முருங்கைக்காய் வெரைட்டி. நீங்கள் அப்படியே வாங்கிட்டு வந்து தொட்டியில் வச்சிங்கனாலே எந்த முருங்கைக்காய் வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். மாடியிலேயே நீங்கள் வைக்கலாம். இங்கே ஃபுல்லாக வந்து போகன் வில்லா கலெக்ஷன்ஸ், எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. பட் ரெட்டு மட்டும் இல்லை. நான் ரெட்டு தான் தேடி வந்தேன், பட் அது இல்லை, நெக்ஸ்ட் வீக் வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ளமேரியா பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃப்ளவரிங்கோடு இருக்குது. இவ்வளோ பெருசே ஜஸ்ட் 350, 500 அந்த ரேஞ்சில் இருந்து இருக்குது. ட்ராகன் ஃப்ரூட்டும் எல்லா சைஸஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. இது வந்து ரங்கூன் கிரீப்பர். இதுவுமே நாங்கள் வாங்குகிற பிளானில் இருக்கோம். ஸோ வீட்டு மாடியில் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. மாடியில் வச்சோம் அப்படின்னா அங்கேருந்து அப்படி கொடி ஏற்றி விடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே ஃபுல்லாக பழம் வெரைட்டி. இது வந்து சீட்லெஸ் லெமன், பாகிஸ்தானி லெமன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே காய்க்கும் அப்படியே. அது இல்லாமல் மேங்கோ, டேபிள் ஆரஞ்ச், பெரிஸ் ட்ரீ, கோவா, பொமக்ரனேட், சீட்லெஸ் லெமன், ஸ்வீட் லெமன், நிறைய ஃப்ரூட்ஸ் வெரைட்டிஸ்லாம் அவைலபிளாக இருந்தது. இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிராக்கல் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. இது ஏன் மிராக்கல் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதை சாப்பிட்டுட்டு நம்ம ஈவன் பச்சை மிளகா சாப்பிட்டாலும் சரி, பாவக்காய் சாப்பிட்டாலும் சரி, நம்மளுக்கு அது இனிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மேக்ஸிமம் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்லாம் சுகர் சாப்பிட முடியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு சுகர் டேஸ்ட்டுக்காக இந்த மாதிரி இந்த ஃப்ரூட் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி ஒயிட் நாவல் இதெல்லாம் வந்து பொமக்ரேனேட் அப்படியே மரமாகவே எடுத்துகிட்டு போகலாம். நாங்கள் முக்கியமாக இந்த ரெட் கோவா, செர்ரி கோவான்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்வீட்டாக சாஃப்டாக இருக்கும். அதை வந்து வாங்கியிருந்தோம் மாடியில் வைக்கிறதுக்காக. அண்ட் இங்கே பெப்பர் கூட அவைலபிளாக இருக்குது, பெப்பர் செடி. அண்ட் டச் மீ நாட் கூட இருந்தது. அதை பார்த்த உடனே சைல்ட்ஹுட் மெமரியெல்லாம் வந்து அதுவுமே ஒன்று எடுத்துக்கிட்டோம். பிளான்ஸ் வாங்க வந்ததையும் மறந்துட்டு இதை டச் பண்ணி விளையாடிட்டு இருந்தோம் நாங்கள் 2 பேரும். இதெல்லாம் வந்து டர்மிலியா ட்ரீ. இதெல்லாம் 10,000, 20,000லாம் கூட இருக்குது. வேரிகேட்டட் வெரைட்டிலாம் 20,000 சொல்கிறாங்க. இந்த பூமித்ராலேயே ஃபுட் கோர்ட் கூட அவைலபிளாக இருக்குது. இங்கே வந்து எல்லாமே ஹெல்த்தி டிஷ்ஷஸ் தான் இருக்கும். ராகி, கம்பு, குதிரவாளி இந்த மாதிரி மில்லட்டில் செஞ்ச மாதிரியான டிஷ்ஷஸ் இருக்கும். அண்ட் டீ கூட பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூட்டி, சங்கு பூட்டி இந்த மாதிரி ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் தான் இருக்கும். நான் வந்து இங்கே ஒரு மோர் வாங்கி குடிச்சிருந்தேன். இது வந்து இனிப்பாக இருந்தது. இத்தனைக்கும் வந்து பச்சை மிளகாலாம் போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ சாப்பிட்ட மிராக்கல் ஃப்ரூட்டோட எஃபெக்ட் வந்து இப்போ தெரியுது. இனிப்பாக இருந்தது எனக்கு மோர். நிஜமாவே அது மிராக்கல் ஃப்ரூட் தான். அப்படியே டீ குடிச்சு முடிச்சுட்டு அடேனியம் அப்புறம் இண்டோர் பிளான்ஸ்லாம் பார்க்கலான்னு வந்துட்டோம். எல்லா சைஸ்லேயும் அடேனியம் கூட ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. பட் ரேட் வந்து எப்பயுமே அடேனியம் அதிகமாக தான் இருக்கும். 4,000, 5,000 அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். அண்ட் ரோஸ் கலெக்ஷன்ஸும் நிறைய எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் இது வந்து போகன் வில்லாலேயே மல்டிபிள் கலர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அவங்களா க்ரியேட் பண்ணுவாங்க. அதுவுமே அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் வீட்டில் வச்சோம் அப்படின்னா செம்ம லக்ஸரியாக தெரியும் வீடே. அண்ட் இங்கே பாட்ஸ் கலெக்ஷன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இண்டோர் பிளான்ஸ் வாங்கணும் அப்படின்னாலும் அதுவும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அரிக்காப்பாம் எல்லா சைஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. எல்லா வெரைட்டியான மணி பிளான்ட்டு, சைனா டால் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது.
ஸோ நம்ம வந்து மாடி தோட்டம் பண்ண போகிறோம், இல்லை இன்டோர் பிளான்ஸ் வாங்க போகிறோம், இல்லை அவுட்டோருக்கு மட்டும் வாங்க போகிறோம், இல்லை எல்லாமே சேர்த்த மாதிரி வாங்க போகிறோம் அப்படின்னு எதுக்கானாலுமே நம்ம இந்த பூமித்ராக்கு வரலாம். நாங்கள் வந்து அடிக்கடி வர்றது வந்து இந்த நர்சரி ஷாப் தான். ஸோ எல்லா கலெக்ஷன்ஸும் நான் வந்து பார்த்தது இங்கே தான். இதை விட பார்க்கும்போது எல்லாமே எனக்கு கொஞ்சம் சின்னதாக கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரியான நர்சரி ஷாப் தான் நான் பார்த்துருக்கேன். பட் இதை விட பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது நர்சரி ஷாப் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, சென்னையில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் அங்கேயுமே போய் செக் பண்ணி பார்க்குறேன். பிகாஸ் நான் வந்து தேடி பார்த்ததில் எனக்கு இதை விட பெஸ்ட்டாக வந்து எங்கேயுமே இல்லை. ஸோ நாங்கள் இந்த நர்சரி ஷாப்பில் இன்றைக்கி என்னென்ன வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிறங்கிப்பாணி ட்ரீ வந்து அப்படியே வாங்கியிருந்தோம். அது இல்லாமல் சில ஃப்ரூட்ஸ் வெரைட்டி வாங்கியிருந்தோம். டேபிள் ஆரஞ்ச், சீட்லெஸ் லெமன், அப்புறம் ஸ்வீட் லெமன் இதெல்லாம் வாங்கியிருந்தோம். அண்ட் இந்த பிளமேரியா ட்ரீ வாங்கியிருந்தோம். ஆல் ஸ்பைசஸ் பிளான்ட்னு சொல்லிட்டு பட்டை, கிராம்பு அதெல்லாம் இருக்கும்ல, அந்த ஸ்பைசஸ் வாங்கியிருந்தோம். இன்னும் கொஞ்சம் ட்ரீஸ் பிளான்ஸ் கூட வாங்க வேண்டியிருக்கு. அது எல்லாமே நெக்ஸ்ட் வீக் கலெக்ஷன்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து வாங்கணும். எல்லாமே போர்ட்டலில் போட்டு சேஃபாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்ட்ஸ் வாங்குகிறோம், எப்படி மண்கலவெல்லாம் போட்டு நம்ம மாடி தோட்டம் செட்டப் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.